friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது மிளகு குழம்பு. அதாவது என்னன்னா இது ஃபீவர் இருக்குறப்போ சளி பிடிச்சாலோ வந்து இந்த குழம்பு வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்தியானது கூட. இது கூட என்னன்னா நம்ம எல்லாமே மருத்துவ குணங்கள் உள்ள அதாவது சீரகம், மிளகு, தனியா அதாவது கறிவேப்பிலை நிறைய ஆட் பண்ணி தான் நம்ம செய்ய போறோம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, புளி இந்த மூணும் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிளகு குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு. இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து மிளகு தான் நம்ம ஜாஸ்தி ஆட் பண்ண போகிறோம். அதனால் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 3/4 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மல்லி விதை, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள்ஸ்பூன் அதாவது குழம்பு மிளகாத்தூள். ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்றேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு நல்லா திக்காக வரணுங்கிறதுனால நான் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வரமிளகாய் 2 எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 10 எடுத்துருக்கிறேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். பூண்டு பல் 10 எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இதுக்கு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கிறேன், அதாவது சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நம்ம வறுக்கிற பொருள் என்னங்கிறத சொல்கிறேன், நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு. ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பை லைட்டாக வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. சீரகம் மட்டும் நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம், ஏன்னா சீரகம் கரிஞ்சதுன்னா இந்த மிளகு குழம்புனோட டேஸ்ட் ஃபுல்லாகவே மாறிடும். அதனால் நம்ம சீரகம் கடைசியில் போட்டுக்கலாம். உளுந்து, வெந்தயம், 1 டேபிள்ஸ்பூன் மல்லி விதை, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, வரமிளகாய். இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம். சீரகம் மட்டும் நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். இது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வறுத்துக்கலாம். கூடவே நம்ம தேங்காயை வந்து ஒன்று தனியாகவும் அரைச்சி போடலாம், இது கூடயும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூடே போதும். கடலைப்பருப்பு அதாவது உளுந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறம் ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இதை வந்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கு அதாவது மல்லி விதை, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மிளகு குழம்பு செய்கிறதுக்கு நம்ம மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து நிறையா விட்டுக்கலாம். இது வந்து 3 நாள் வந்து வெளியில் வச்சாலும் கெடாது, அதாவது 1 வாரம் வரைக்கும் கெடாது. அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி தான் எண்ணெய் விட்டுருக்கேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதா இருந்தால் கம்மியாக கூட நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு பெருங்காயம் நம்ம ஆட் பண்ணணும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம கடுகு 3/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இது கூடவே வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் தான் இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். நல்லா கலரி விடுங்க. நல்லா வதங்கட்டும். நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா கல்லுப்பு ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு புளி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதாவது எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும். இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து அந்த மிளகு குழம்பு வந்து டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. மூடி வச்சுக்கலாம். இப்போ செக் பண்ணலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது போதும், இந்த அளவுக்கு கொதிச்சதே போதும். ஆல்மோஸ்ட் நம்ம 15 மினிட்ஸ் கிட்ட கொதிக்க வச்சுருக்கிறோம். கிரேவியும் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த இதில் இருக்கிறதுல வந்து சாதத்தை கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி பெரட்டி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும்.
சுவையான மிளகு குழம்பு ரெடி. நான் செய்ய போகிறது பைனாப்பிள் ரசம். இது வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். அதாவது பைனாப்பிள் 4 துண்டு எடுத்துகிட்டு நம்ம அதை மிக்சியில் அடித்து ஜூஸ் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க பைனாப்பிள் ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பைனாப்பிள் 4 துண்டு எடுத்துக்கலாம். 2 துண்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு 2 தக்காளி. இதை வந்து நம்ம மிக்சியில் அடித்து தனியாக வச்சுக்கலாம். பருப்பு தண்ணி, அதாவது 25 கிராம் துவரம்பருப்பில் நான் வேக வச்சு தண்ணி பருப்பு ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ரசப்பொடி ஆல்ரெடி நான் லிங்க் கொடுத்துறேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ரசத்துக்கு நம்ம வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் தனியா, 2 வரமிளகாய். இதை வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதையும் நம்ம வந்து மிக்சியில் அடிச்சுட்டு ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 வரமிளகாய், சீரகம், மிளகு, தனியா, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம். இது கூட நம்ம 3 பூண்டு போட்டுக்கலாம். அது வந்து நான் உங்களுக்கு சொல்லலை. வறுத்துட்டோம். இதை பொடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இது தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட நம்ம லைட்டாக பெருங்காயம் கலந்து வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சமாக ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிக்கிறேன். தாளிக்கிறப்ப நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 தக்காளியை எடுத்து இதை வந்து நான் பொடியாக நறுக்கியிருக்கிறேன். இது நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி பருப்பு தண்ணி வச்சுருக்கிறோம். இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் இருக்கிறத நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அதே தண்ணியவே ஊற்றிடலாம். இது கூடவே நம்ம புளியும் கரைச்சிட்டு இந்த தண்ணியும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கரைச்சிட்டோம். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கரைச்சிட்டு அதாவது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து பைனாப்பிள் ஜூஸ் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பைனாப்பிள் கூட 4 பல் பூண்டு, அதாவது 2 பல் பூண்டு பெருசு சின்னது, இதையும் சேர்த்து அரைச்சிட்டு ஜூஸ் எடுத்து பருப்பு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பைனாப்பிள் அரைச்சிட்டோம். பைனாப்பிள் பூண்டு இதையும் நம்ம வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் கடுகு, வரமிளகாய் 1 போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம். பெருங்காயம் ஆப்ஷனல் தான். நம்ம ஆல்ரெடி அதுலேயே போட்டிருக்கிறோம், அதாவது ரசப்பொடியிலே போட்டுக்கிறோம். பருப்பு தண்ணி, புளி தண்ணி, தக்காளி இது 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற பைனாப்பிள் ஜூஸ், பூண்டு இது 2ஐயுமே ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு. இதுக்கு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடியை ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் வந்து நம்ம மேலே தான் போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து இந்த பைனாப்பிள் ரசம் வந்து என்னென்னா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி ரசப்பொடி அரைச்சி தூவணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற பைனாப்பிள் போட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கணும். அதாவது 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் ரசம் ரெடி. இப்போது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பைனாப்பிள் போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொத்தமல்லி தழையும் தூவிக்கலாம். பைனாப்பிள் போட்டுட்டோம், கொத்தமல்லி தழையும் தூவிட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். ஃப்ளேவரோட பைனாப்பிள் ரசம் ரெடி. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். சுவையான பைனாப்பிள் ரசம் ரெடி. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.